என்னோட எல்லாம் டீடாக இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம காலம் கடந்து காதல் செய்தியினோட பார்ட் 11 தாண்டா பார்க்க போகிறோம் டாமி. ஓகே டாமி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா டாமி. அப்போ தான் டாமி நான் போகிற வீடியோலாம் மறக்காம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகே டாமி, வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் 10 வந்து இதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்ட் 10 வந்து இதுலேருந்து விட்டு போனால் இது தேவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாரு, என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்களும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருப்பீங்க. அதோடு விட்டுருந்தேன் டாமி. ஓகே டாமி, வாங்க நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போது நீங்கள் பாட்டுக்கு தேவங்க இக்னோர் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் தேவங்கிட்ட கேட்குறாரு, ஏன் நான் சொல்கிறது கூட நீ கேட்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்ருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உட்காருங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கேளுங்க சார், எனக்கு வேணுன்றதான் நான் கேட்டுட்ருக்கேன். ஏன் சார் இதெல்லாம் தேவையில்லாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் கிளாரா வந்துட்டு, ஏன் எனக்கு ஒரு காஃபி போடுறியா? இதோ போடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளாராவுக்கு காஃபி போடுறீங்க. போட்டுட்டு இருக்கும்போது தேவங்க வந்துட்டு, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அப்புறம் தேவங்க வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வந்து கப்பில் ஊற்றிட்டுருப்பீங்க. அது தெரியாமல் கை வச்சோடனே பயந்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையில் ஊற்றிடுவீங்க. அப்புறம் வழியில் கத்துவீங்க. தேவங்க ஒன்று உங்கள் கையை பிடிச்சி வேகமாக வந்து டேப் வந்து ஓப்பன் பண்ணி அந்த வாட்டரில் வந்து உங்கள் கையை வந்து அப்படியே வாஷ் பண்ணுவார். அவர் உங்கள்கிட்ட ரொம்பவே கேரியாக நடந்துக்கிறாரு. ஸோ அவர் ரொம்பவே பயந்துட்டார். திடீர்னு கையில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றினால இன்னும் அவர் வாஷ் பண்ணிக்கிட்டு, உனக்கு ஒரு இது கூட கவனமாக செய்ய தெரியாதா? எல்லாத்தையும் இப்படி தான் கேர்லெஸ்ஸாக பண்ணுவியா? பாரு இப்போ கையில் ஹாட் வாட்டர் ஊற்றிருச்சு. சார் நான் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் தான் என் ஷோல்டரில் கை வச்சிங்க, பயந்துட்டு தான் ஊற்றினேன். ஓ சாரி வயன், சாரி, ஐம் ரியலி சாரி வயன். இல்லை சார் பரவாயில்ல, நீங்கள் தெரிஞ்சேவா பண்ணீங்க. சரி வயன், உனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ ஓகே தான் சார். சரி வா, நான் உனக்கு ஜாயின்மெண்ட்டாக போட்டு இல்லை சார் வேணாம், நானே வாண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. இது வந்து கிளாராவும் பார்க்குறா. அவளுக்கு என்ன தெரில, அவளுக்கும் வந்து செமையாக கோவம் வருது. உங்களுக்கு கோவம் வந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா தான் பேசுவீங்க, அவங்க வந்து பிரிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் கிளாரா வந்து அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறான்னா, இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படியே ஒரே மாதிரி ஒன்றா இருக்காங்க, இவங்க 2 பேரும் நம்ம ஒன்றா இருக்கவே கூடாது. திடீர்னு ஒயனுக்கு வந்து நம்ம தேவங்களை பண்ணுறாங்க, தேவங்க நம்மளை லவ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அவள் கண்டிப்பாக தேவங்க வந்து லவ் பண்ணிடுவா அப்படின்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்புறம் தேவங்க வந்து உங்களுக்கு ஆயின்மெண்ட்லாம் போட்டு விடுறாரு. நீங்களும் வந்து திரும்பியும் காஃபி போடலான்னு போகிறீங்க. ஆனால் டக்குனு தேவங்க கையை பிடிச்சிட்டு, எங்கே போகிற? கிளாரா காஃபி போட? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உட்காரு, நான் போடுறேன். சார் சார் நீங்கள் எதுக்கு சார் போடுறீங்க? இப்போ தான் கிளாராவுக்கு காஃபி போடணுன்னு சொன்னேன். சார் பரவாயில்ல விடுங்க, நான் போட்டு தரேன். உன் கை இப்படி இருக்குன்னு எப்படி போடுவேன்? சார் ஒன்று நான் போடணும், இல்லைனா கிளாராகவே போடட்டும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இப்போ நான் போட்டு கொடுத்தா என்னவா? அது ஒன்றும் இல்லை. ஏன் என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ எதுக்கு எனக்கு காஃபி போட விட மாட்டேற? சார் நீங்கள் எவ்வளோ பெரிய 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 என்ன சொல்கிறது, என்ன பெரிய பெரிய நிறுத்திட்டுருக்க? அது சார் நீங்கள் இந்த இந்த வீட்டோட ஓனர் சார், நீங்கள் எப்படி சார் காஃபி போடலாம்? ஸோ கிளாராவே போட்டுக்கிட்டோம், ஏன்னா நான் போட்டு தரேன் கிளாராக்கு. உன் கையில் அடிபட்டிருக்கு, நீ எப்படி போடுவேன்? திரும்பியும் ஹாட் வாட்டரை ஊற்றிப்பியா கையில்? அது ஒன்றும் இல்லை சார். சரி நான் போடலை, இப்போ எதுக்கு இப்போ இது பண்ணிக்கிட்டுருக்க? ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அமுக்கு பொண்ணு மேலே உட்காந்துக்கிட்டீங்க. அப்புறம் தேவன்ட்டு,
கிளாரா உனக்கு காஃபி ஒன்றா நீ போய் கிச்சனில் போய் போட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கிளாரா உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் அவளும் கிச்சன் போய் அவளுக்கு பாட்டு காஃபி போட்டுட்ருக்கா. இப்போ நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. தேவ உங்களை பார்த்துட்டு நீ கிளாரா வந்ததுலேருந்து சரியில்லையே, ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, ரொம்ப வியர்டாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுறது, இப்போ என்ன சொல்கிறது தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து சார் ஒன்றும் இல்லையே, கிளாரா என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவளுக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லணும் சார். அதான் சார் நானே அவளுக்கு காஃபி நான் அதை கேட்கல. கிளாரா இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதுக்கு, அதுவும் என்னோட ரூமில் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதுக்கு எதுக்கு நீ அப்படி தக்கன்னு தாண்ட வாடின? அது சார் இப்போ ஒரு பையனும் பொண்ணும் எப்படி சார் ஒரு ரூமில் இருக்க முடியும் சார்? அண்ட் எல்லோரும் என்ன தப்பாக பேசுவாங்க சார். இது நம்ம இந்த குடும்பத்துக்கு வந்து நல்லதில்லை சார். நம்மன்ற இந்தன்ற என்ன தான் சொல்ல வர, அது வந்து சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொண்ணும் பையனும் ஒரே ரூமில் இருந்தாங்கன்னா ஒன்று மேரேஜ் ஆகிருக்கணும், அட்லீஸ்ட் அவங்க லவ் பண்ணியிருக்கணும், இல்லை என்கேஜ்மெண்ட்டாவது ஆகிருக்கணும். அதான் நடக்குதே. என்ன சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு. இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தால் தான் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 2 பேர் ஸ்டே பண்ண இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஆன்சர் உங்களுக்கே தெரியும் சார். ஸோ ஏங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்களுக்கு கன்ஃபியூஸாக ஒரு லுக்கோடு பார்க்குறது, நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ பேசுகிறதா ஒரு சிரிப்பு மட்டும்தான் வருது. அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு ஒரு மூஞ்சில். ஆனால் உள்ளுக்குள்ள அவர் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து, நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. ஆனால் அவர் கன்ஃபார்மாக சொல்லுவார் உங்களுக்கு பொசசிவ் தான் ஆகுதுன்னு. அது மட்டும் அவருக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு கிளாராவுக்கும் நீங்கள் நல்லாவே பொசசிவ் ஆகுறீங்க, ஜெல்லஸ் ஆகுறீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் மார்னிங் வந்து அவங்ககிட்ட இப்படி சொல்லியிருப்பா. அவங்க வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு இருந்த பாருல, அவர் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இவ இப்படி பண்ணுறத பார்த்து எனக்கே சிரிப்பு வருது. சிரிக்காத மனுஷனை கூட சிரிக்க வச்சுருவா போலே. நான் எல்லாருக்கிட்டையும் கோவமாக தான் பழகுவேன், கோவமாக தான் பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் ரூடாக தான் பழகுவேன். ஆனால் இவகிட்ட மட்டும் நான் ஏன் ஃபுல்லி அப்படியே சேஞ்ச்ட் ஆகிடுறேன்? இவகிட்ட என்னமோ என்னை அட்ராக்ட் பண்ணுது. இவ்வளோ திட்டணும்னு தோண மாட்டேங்குது, இவ்வளோ எதுவும் சொல்ல எனக்கு தோண மாட்டேங்குது. எல்லாரையும் நான் திட்டுறேன்னா யாருக்கும் அவ்வளோ மர்சி கூட காட்ட மாட்டேன், அவ்வளோ ரூடாக திட்டுவேன். ஆனால் இவ பண்ணுற ஒரு விஷயத்த பார்த்து எனக்கே இவ்வளோ திட்டணும்னு தோணவே மாட்டேங்குது. இவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நிமிஷம் கூட தோணவே மாட்டேங்குது. ஏன்னா இவ க்யூட்டாக பண்ணுற ஒரு விஷயத்தால் என்னை எப்போவுமே சிரிக்க வைக்கிறா. ஆனால் என்னால் இவ முன்னாடி சிரிக்க முடியல. அது ஏன்? ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இவ இருந்தா நம்ம லைஃபே ஹாப்பியாக இருக்க போகுதுன்னு. டேட்டையும் எதுக்குடா நீ பிள்ளை ஒன்றுட்டுக்க? உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஒரு ஆங்க்ரி பர்சன். ஸோ நீ கோவம் மட்டும்தான் படணும், ஃபீலிங்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது. ஆனால் ஃபீலிங்ஸ் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பு இல்லை. ஆனால் நான் பையனை லவ் பண்ணுறேன்னா என்ன? சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இது ஜஸ்ட் ஏன் ஒன்று அட்ராக்ஷனாக கூட இருக்கும். ஆனால் அவைய இவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறா, அவனை லவ் பண்ணுறானா என்ன அப்படின்னு வந்து தேவங்க அவர் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. இப்போது வந்து கிச்சன்லேருந்து ஒரு சவுண்டு வருது, அது கிளாராவோட சவுண்டு தான். நீங்களும் தேவங்களும் அடித்து பிடிச்சி போய் பார்க்குறீங்க, பார்த்தா அவர் கையில் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கு. ஸோ தேவ வந்து அவகிட்ட போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கிட்டேயும் நீங்கள் கிளாரா கிட்டே போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள்
ஹேண்ட் வந்து அப்படியே வாஷ் பண்ணுறீங்க, அப்புறம் ஆயில்மெண்ட்லாம் போட்டு விடுறீங்க. ஆனால் இதெல்லாம் தேவை வந்து நோட் பண்ணுறாரு. அவர் போகிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வேகமாக போனீங்கன்னு சொல்லிட்டு தேவை வந்து நீங்கள் கிளாரா கிட்ட விடவே மாட்டீங்க. இதெல்லாம் பார்க்குற தேவன்னு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு பொசசிவ் ஆகுதா இல்லை தேவை வந்து லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்றுமே கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பொசசிவ் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக லவ் பண்ணீங்களா இல்லையான்னு அவருக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அதை அப்படியே வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு காயின்மெண்ட்லாம் போட்டு முடிச்சிருங்க. கிளாரா மனசுக்குள்ளே இவன் வந்து கட்டு விட்டாலே தேவன் தான் வந்து எனக்கு கேரக்டர் பார்த்துப்பான்னு நினச்சேன். தேவன் அதுக்குள்ளே இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மனசுக்குள்ளே திட்டுறா. ஆனால் நீங்கள் வந்து கிளாரா இந்த மாதிரி திட்ட மாட்டீங்க. அவள் என்ன தான் அப்படி இப்படி பண்ணாலும் கூட நீங்கள் அவளை திட்டவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் கிளாரா வந்து அப்படி உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை திட்டிகிட்ருக்கா. உங்களுக்கு திடீர்னு போகிற ஏறுது. அப்புறம் தேவன் வந்து உங்களுக்கு தலையெல்லாம் வந்து தட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்து கிளாராவுக்கு வந்து செம்ம கட்டுப்பாகுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கோவமாக வருது அவளுக்கு. உங்களை வந்து தேங்கிட்டேருந்து பிரித்து வைக்கணும்னு அவள் யோசிக்கிறான். அப்புறம் தேங்க தட்டி கொடுத்துட்டு ஓகேவா ஓகே சார். அதையும் ஒழுங்காக சொல்ல மாட்டியா? ஓகே சார். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது கிளாரா வந்துட்டு ஏன் சொல்லி இது ஒன்று சொல்லணும். என்ன? நானும் தேங்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன என்கேஜ்மெண்ட்டா? ஆமாண்டி என்கேஜ்மெண்ட் தான். எப்போனா ஆண்டி வந்த பிறகு வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஆண்டி சொன்னாங்களா? ஆமாம் ஆண்டி தான் சொன்னாங்க. நாங்கள் நேற்று தான் வந்து ஃபோனில் பேசினோம், நைட் கால் பண்ணோம். அவங்களும் அட்டென்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் லவ் விஷயம் இப்போது அவங்களுக்கு கூட தெரியும். ஸோ என்கேஜ்மெண்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓ கங்க்ராட்ஸ் கிளாரா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லி அவளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. அவளும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் வந்து அப்படியே சோகமாக அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறீங்க. நேராக வந்து கார்டனுக்கு தான் போகிறீங்க. கார்டன் போயிட்டு நீல் டவுன் பண்ணி அழறீங்க. உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு அழுக வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. கிளாரா வந்து அப்படி சொன்னோன்னு உங்களுக்கு அப்படியே வந்து மனசு அப்படியே 1000 பீசஸாக அந்த அப்படியே உடையுது. 1000 of பீசஸாக அப்படியே உடையுது, சுக்குநூறாக உடையுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. அந்த வார்த்தையை கேட்டோன்னே உங்களுக்கு அது என்ன ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு புரியல. எதுக்கு நம்ம இப்படி ஃபீல் பண்ணுறோம், எதுக்கு நம்ம இப்படி அலறோம் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அலறது வந்து தேவன் பார்த்துடுறாரு. அவர் வந்து ரூமில் தான் வந்திருப்பார். ஸோ அந்த விழு வழியாக அப்படியே பார்த்துருப்பார். நீங்கள் கார்டனில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அவர் வேகமாக கொடுக்கணுன்னு கார்டன் கூடி வராரு. நீங்கள் அழுது பார்த்துட்டு ஒயன் என்னாச்சு ஒயன்? தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணெல்லாம் வைப் பண்ணிடுறீங்க டக்கு டக்குன்னு. தேவன் வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஒயன் என்னாச்சு உனக்கு, ஏன் அழற? உனக்கு அந்த இது பெயினாக இருக்கா என்ன? சொல்லு ஒயன். ஆமாம் சார் பெயினாக தான் இருக்குது. காட்டு கையில் சார். பின்ன எங்கே பெயினாக இருக்குது? தெரியல சார். என்னடி வளர்ற? பெயினாக இருக்குன்ற, எங்கேன்னு தெரிலன்ற. அது சரி விடுங்க சார், நான் போகிறேன். ஏய் நில்லு, இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லை சார். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? அது என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்ணேன், அதுக்கு தான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறீங்க. இன்னொரு தேங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்ருக்காரு. இன்னொரு தேங்க உங்ககிட்ட வந்து ஒயன்
அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து டேர்ன் பண்ணுறீங்க. தேங் சொல்கிறாரு, உங்கள் அம்மா அப்பாவை நீ பார்த்துருக்கியா? உங்கள் அம்மா அப்பா இறந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா இறக்கலை. ஓ, ஐம் சாரி, எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடுங்க. இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? தெரியலையா? இப்போது அவங்க எங்கே இருக்காங்க உனக்கு தெரியலன்னா அவங்கள மிஸ் பண்ணுறேன்னு. ஆமாம், நான் தான் கண்மூடித்தனமாக அவங்களோட பாசம் வச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த 1% பாசம் கூட அவங்ககிட்டேருந்து எனக்கு கிடைக்கல. என்ன என்ன சொல்கிற? ஆமாம், சின்ன வயசுலேயே என்னை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன, சொந்த அப்பா அம்மாவே வா? அவங்க இன்னும் என்னோடய சொந்த பேரண்ட்ஸ் கிடையாது. என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. ஆனால் அந்த சொத்தெல்லாம் ஒரே பொண்ணான என் பேருக்கு தான் வரும். ஸோ என்னோட மதர் அவங்களுக்கு என்னை பிடிக்காதா? அப்போ எப்படி உன்னை தத்தெடுத்தாங்க? அது எங்கள் அப்பா தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை தத்தெடுக்க சொன்னார். அவங்களும் வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அப்படி போணுச்சு, நல்லா ஹாப்பியாக தான் போணுச்சு. எங்கள் அம்மா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை அதிகமாக வெறுத்தாங்க. அப்புறம் அவங்க காலில் பேசிகிட்டு இருந்தா நான் கேட்டேன். என்ன பேசுனாங்க? அது யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து எனக்கு கொல்ல சொல்லி. வாட்? ஆமாம், என்னை கொல்ல சொல்லி ஃபோன் காலில் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் வரணுமா? அவங்க எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னது அது? அவங்க இன்னொருத்தவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காசுக்காக எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் அவர் என்னோடய ஒரிஜினல் அப்பாவாக இல்லைனாலும், ஆனால் அவர் எனக்கு அப்பா தான். அப்போது அவரே அவனை வளர்க்கலை. எங்கள் அம்மாவே போதுமே என்னை அவர்கிட்ட பிரிக்கிறதுக்கு. அதான் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணாமல் எப்படி வீட்டை விட்டு அனுப்புவாங்க? அப்படி தான் ஃபேக்காக ஒன்று க்ரியேட் பண்ணாங்களே. என்ன ஃபேக்கா? அது 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 இல்லை, நான் அது அது வந்து இல்லை பரவாயில்ல, நீ சொல்லலான்னா பரவாயில்ல விடு, நான் உனக்கு கேட்கல. தேங்க்ஸ் சார். நான் கொஞ்ச நேரம் உங்கள் லேப்பில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க தேவங்கிட்ட. தேவங்க வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த கார்டுலேயே ஒரு பெஞ்ச் இருக்கும். தேவங்க உட்கார்றாரு. நீங்கள் அவர் லேப்பில் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவர் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த லேப் உங்களுக்கு தேவங்க லேப்பில் படுத்துருக்க உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. தேவங்க வந்து அப்படியே வந்து உங்கள் ஹேரை வந்து ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து தூங்கிட்டீங்க. தேவங்க அதை பார்த்தோன்னே அப்படியே வந்து உங்களை லிஃப்ட் பண்ணி அவர் உங்கள் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே வந்து உங்களை வந்து பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அவர் போகலான்னு பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு தூக்கத்துலேயே சொல்கிறீங்க, ப்ளீஸ் இங்கே இருங்களேன், எனக்கு இருக்கிற கம்ஃபர்ட்டே நீங்கள் தான், ப்ளீஸ் என் கூடயே இருங்களேன்
அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. தேவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் டாமி. ஓகே டாமி வாங்க. ஐயோ திரும்பி போல ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. சரி டாமி, ஓகே டாமி, பை பாய், சி யூ, அப்போ டாமி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.